மச்சான் மாட்டாம இருந்தீனா இந்த ஓரத்துல டீ கடை இருக்கும், அங்க வந்துரு. உன்னை விட்டு நாங்கள் 3 பேர் சாப்பிட்டு தெரியுமா ஒரு தடவை. போலீஸ்ரா பார்த்து வா. அங்கதான் இருக்காங்க, வா வா. நீ லைசன்ஸ் எடுக்கலையா? நீ லைசன்ஸ் இல்ல. வா வா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஏன்னா எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பெசன்ட் நகர் பீச் தான் போயிட்டுருக்கோம். சும்மா அப்படியே சண்டே மார்னிங் ரைட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட. இவங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அதான் திடீர்னு பிளான் போட்டு திடீர்னு கிளம்பியாச்சு. பாதி பேர் வரவே இல்லை இன்னும். அது எப்போவுமே பசங்க அப்படி தானே, சடனாக பிளான் போட்டு சடனாக கிளம்புறேன். அதனாலவே பாதி பேரை கூப்பிடலை. பார்த்தா கோச்சிப்பாங்க. பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி வரலாம் அவனுங்க கூட. சவுண்டு கேட்குற அளவுக்கு அதை நிற்கிறாரு பேர். அப்படியே வந்து பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதோ இருக்குண்டா, அங்கே இருக்குண்டா. நீங்கள் ஆஃப் ஆயிடுச்சு. வா வா. டே யுவராஜே, அவன் ஸ்கூல்லேயே அப்படிதான், அவன் காலேஜில் சொல்ல வேணும். கைஸ், இந்த சைட்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட ஆச்சு இந்த பீச்சுக்கெலாம் வந்து. ஸ்கூல் படிக்கும் போது காலையில் கிளம்பி வருவோம். சண்டேனா காலையில் பீச்சுக்கு வந்துடுவோம் எப்பயுமே. என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி பெப்பு இருக்கும். அந்த ஸ்கூட்டி பெப்பில் நாங்கள் 3 பேர் வருவோம். சிரிப்பாக வருவோம் அப்போலாம். புல்ஷிட். பச்சை சட்டை பட்டிருக்கான்ல, அவன் ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வருவான். இல்லைனா நான் எப்பயாச்சும் நான் என் வண்டி எடுத்துகிட்டு வருவேன் ஸ்கூட்டி. ஆக மொத்தம் ஒரு வண்டி தான் இருக்கும். எங்கள் 2 பேர்கிட்ட 2 வண்டி. ஆனால் அவன் எடுத்துகிட்டு வருமோ நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நான் எடுத்துகிட்டு வருமோ அவன் எடுத்துகிட்டு வர மாட்டான். அதனால் ஒரு வண்டி, நாங்கள் 3 பேர். லெஃப்ட்டு வழியே மறந்து போச்சு. எத்தனை நாள் ஆச்சு வந்து. இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் கைஸ், ரொம்ப பிடிக்கும். அப்படியே நிழலாம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மரம்லாம் கைஸ். பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. போகலாம், போய் பார்க்கலாம். மச்சான் சுற்றிட்டு வரலாம். கைஸ், ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன பிளான்னா, காலையில் சன்ரைஸ் பார்க்க வரலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆனால் இப்போ பாருங்கள் சன் எங்கே இருக்குன்னு. இன்றைக்கி இப்போ ஒரு 8 மணி இருக்கும். இப்போ தான் வரோம். இப்படி வா, இப்படி போகலாம். டைம் இப்போ பாருங்கள், மணி 8 ஆயிடுச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வந்து சிட்டி அவுட்டரில் வந்து வரணுமா, ஸோ அதனால் லேட்டு. அப்புறம் இன்னொருத்தன் வந்து தள்ளுங்கக்கா ஏற்றிட போகிறேன். இன்னொருத்தன் வந்து போய் கூப்பிட்றோம் 7:30 மணிக்கு. அப்போ தான் தூங்கி ஏஞ்சி வரான். வந்துட்டு மச்சான் போகிறோமா, எங்கே போகிறோம் அப்படின்றான். ஆடா பாவிடே, கிளம்பி வாடா சீக்கிரம் எங்கேயாச்சும் போவோம்டான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். லேட் ஆயிடுச்சு. எங்கேயே விடலாம் வண்டி. நோ பார்க்கிங்கா?
கைஸ் இங்கே பாருங்கள் பீச் சன்ரைஸ்க்கு வரலான்னு பார்த்தா சன் எங்கே இருக்குது பாருங்க, கண்ணு கூசுது. ஈவினிங் சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த பீச்சு, கலர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு வந்தால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க பாருங்கள், காலேஜை பற்றி பேசிட்டு வராங்க. உங்கள் கிளாஸில் யார் இருக்கா, எங்கள் கிளாஸில் யார் இருக்கா? ஐயோ ஐயோ கைஸ் அங்கே பாருங்கள் அந்த இது, அதில் ஃபஸ்ட்டு ஏறி விளாடலாம், மேலே ஏறி உட்காந்துருப்போம். இப்போ அதை பூட்டி கார்டன் மாதிரி வச்சுட்டாங்க. டே லோகேஷே, அது ஞாபகம் இருக்கா? மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம்டா. இப்போ என்னன்னா அதுக்கு அலோடே கிடையாது, சுற்றி காம்பவுண்ட்லாம் போட்டுருக்காங்க. வா அங்கே போய் பார்ப்போம். டேய் ஓப்பனாக இருந்துச்சுடா. இந்த இவனும் நானும் அந்த செவுர் மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த சென்னை நாம காட்டும் போது அப்படியே இந்த மாண்டேஜ் காட்டுவாங்க. இதில் சூப்பராக இருக்கும். சண்டேனாலே இந்த பீச் சூப்பராக இருக்கும், மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி. நிறைய பேர் வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு போவாங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல. வெயில் செமையாக வந்துருச்சு கைஸ், கண்ணு கூசுது. அந்த செவுர் இருக்குல்ல, அந்த செவுர் மலை ஏரியா தான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு அப்போலாம். அதான் ப்ரூமராங்க. நீ அங்கே பேசுனதுக்கு உன்னை அடிக்கணும், மிஸ் ஆகிட்டேன். ஸ்கூலில் அடி வாங்க, அதோட குத்திட்டு இருக்கான். நீ என்ன குத்தி விட்டு யார் அண்ணன் பாலாஜி குத்தி விட்டான். கிளாஸ்ல தூங்கும் போது அவன் கம்மல் வச்சு இறக்கிட்டானுங்க. எப்படி இன்னும் வச்சுனே இருக்கும்போது அவனுக்கு தெரியாம இருக்கும். டேய் ஆல்ரெடி குத்துனதுடா, ஸோ லைட்டா இறக்குனால இறங்கி இருந்து போக்கியா. ஆனால் தூங்க மாட்டேன் தூக்கிட்டு இருக்காங்க. டபுள் மீனிங்ல பேசுறீங்களா நான் மச்சான்? போடு மச்சான், வீடியோ போடவா மாட்டேன், வீடியோ போடு பார்க்குறேன். வீடியோ போடு. காலேஜுக்கே போகிறது இல்லை லோகேஷே. காலேஜ் போறியா? காலேஜ் போறியா? காலேஜ் போறியா? 1 வீக்கா போயிட்டு இருக்கோம் ப்ரோ. 1 வீக்கா? எப்போ காலேஜ் போன மந்த் ஆரம்பிச்சு. அதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின். நாளைக்கு எக்ஸாமு, அதெல்லாம் ஒருத்தவங்க கூட ஏன் வரேன்? நீங்களாம் நல்லா இருக்கணும். இந்த எப்படி நீங்கள் பண்ணுறோன்னா காலைல 10 மணிக்கு தூங்க போகிறேன். 6 எழுந்துருந்தா கருப்பு பால் பாக்கெட் பண்ண போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை 6:30 எழுந்து பால் பாக்கெட் போட போகிறேன். மறுபடியும் ஆரம்பிச்சு வேலையை. அவன் இவனை கலாய்க்கிறது, இவன் அதுக்கு பதிலுக்கு அடிக்கிறது. அங்கே போய் கால் நினைப்போம். பீச்சுக்கு வந்துட்டு கால் நினைக்காம போனால் நல்லாவா இருக்கும்? அப்புறம் பீச்சுக்கு என்ன மரியாதை? டேய் வாடா. வாடா 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 டேய். டேய் கால் நினைக்கலாம்டா. இருடா மண்ணு. சப்பல் அடிச்சுட்டு போகாம இருந்தா சரி. லூஸா இருக்கு. கைஸ் சொன்னல இந்த பீச் சூப்பராக இருக்கும். சண்டே பார்த்தீங்களா? இன்னும் ஈவினிங் சூப்பராக இருக்கும். இந்த ஈவினிங் நிறைய பேர் வருவாங்க.
தொடாமல் இருக்கோம் ஸ்கூலில் சொல்லலாம் அப்படியே என்கிட்ட அவன் அடி வாங்கின நினைவுகள் அதை அடிக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தால் நம்மளும் இந்த மாதிரி ஜாலியாக விளாட்ருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து 4 பேர் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இவனுங்க கூட இங்கே ஏதோ கிளப்பு போல கைஸ். ஜெஸ்ஸி பார்த்தீங்களா? இங்கே சண்டேனாலே அப்படி தான் இருக்கும். நிறைய கிளப்பில் இருந்து வருவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, விளாடுவாங்க, ஜாலியாக இருக்கும். இந்த பீச்சில் நாங்கள் ஒரு காலத்தில் காலையில் வந்து உட்காந்துருக்கோம் இங்கெல்லாம் ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்து நாங்கள் மட்டும் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருப்போம். அதெல்லாம் ஒரு காலம் ஸ்கூல் படிக்கும்போது. எலும்பு கையே வந்துடு. இந்த எலும்பு நல்ல வேலை இந்த தடவை வீக்க மட்டும் ஆயிருக்கு. அவ்வளோ இதுவாடா சொன்னா டேய் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு 6000 ரூபாய் செலவு வச்சுச்சுவேன். இப்போ தானே நான் ரெடி பண்ண வீடியோ பார்த்தியா இல்லையா? நீ இப்போ தான் ரெடி பண்ணீங்க. எவ்வளோ ஆச்சு? எது அதை கீழே கொண்டு போனதுக்கா? என்னடா சொல்கிற? இப்போ தெரியுதா நான் எல்லாத்தையும் வண்டி கொடுக்க பயப்படுறேன்னு? என்ன கொடுக்குறேன்னு கேட்குறேன். அர்ஜென்ட்டுன்னு கேட்டான்டா காய்ஸ். கிளம்பியாச்சு இங்கேருந்து. டைம் ரொம்ப ஆயிடுச்சு கேஸ். இதே பீச்சுக்கு நைட்டு வந்து வீடியோ போட்டோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வந்து நைட்டு வந்து vlog எடுத்து போடுவேன். ஆனால் நைட்டு தான் கைஸ் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக லைட் செட்டிங்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த இடம்லாம், இந்த ரோடே சூப்பராக இருக்கும். அது போக அப்புறம் இங்கே லைட்லாம் இங்கே வந்து நிறைய கடை நிறைய இவெண்ட்லாம் நடக்கும். லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் நைட்டு பார்க்கவே. நைட்டு வந்து வீடியோ எடுத்து போடணுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுவேன். காலையில் வந்தால் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணிவிட்டு அப்படியே சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு, நாங்கள் பார்க்கல இருந்தாலும் சொல்கிறேன், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு ஜாலியாக போகலாம் எங்களை மாதிரி. காய்ஸ் பீச்சில் இருந்து கிளம்பியாச்சு. இங்கெல்லாம் நைட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரோடெலாம் நான் நைட்டு வரேன். ஒரு நாள் நைட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். காய்ஸ் இந்த ரோடே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக மரம் சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் காய்ஸ். இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? பாய். see you guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். A few inches later. போலீஸ் அங்கிள். லோகேஷ் இந்த சைடு வந்துரு. வா வா வா, பார்த்துட்டாங்க வா. லோகேஷ் மாட்ட போகிறான். இங்கே வாடா. லோகேஷ் நான் இப்படி ஓரமாக போகிறேன், நீ எனக்கு இப்படி லெஃப்ட் ஏறி போயிரு. பிடிக்கலன்னு நினைக்கிறேன். போலீஸ் அங்கிள் நிற்கிறாங்க. லோகேஷ் மாட்டினா எனக்கு சம்பவமாக இருக்கும். மச்சான் மாட்டாமல் இருந்தீங்கன்னா இந்த ஓரத்தில் டீ கடை இருக்கும், அங்கே வந்துரு. இந்த ஓரத்தில் டீ கடை இருக்கும். இல்லைடா பிடிக்கலடா. பிடிக்கல வா, பொறுமையா வா. எப்படி ஓட்டு போகிறான் பாரு, எதுவுமே இல்லை.